இது அரிசி சோளம் தானே அது? அரிசி சோளம். இந்த சோளம் இதுதான் வெள்ளை சோளம்னு சொல்லுவோம். வெள்ளை சோளம்னு சொல்லுவோம், அரிசி சோளம்னு சொல்லுவோம். அந்த பெருசா இருக்கிறத மக்காச்சோளம்னு சொல்றோம்ல, ஸ்வீட் கார்ன்ற மக்காச்சோளம். ஆமா, இது வந்து அரிசி சோளம். இது வந்து அரிசி பண்றப்ப எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லையா? இது மிஷின் மாவு அரைச்சு சொப்புல புளியிற வடம் பண்ணலாம். அப்புறம் அந்த ஊத்து வடத்துக்கு வந்து அரைச்சிட்டு ஊற வச்சு அரைச்சிட்டு பண்ணலாம். இட்லி தோசைக்கெல்லாம் கூட நல்லா இருக்கும். இப்போ அடைக்கு வந்து கடலைப்பருப்போட சேர்ந்து ஊற வச்சிருக்கோம், அடை வைக்கலாம். இப்போ இந்த சொப்பு சாதம் அடிக்கலாம். சாதம் அடிக்க முடியாது, தோசை இட்லி வடை அடை எல்லாம் பண்ணலாம். இது வந்து மிக்ஸ் அரிசி சோளம்னு சொல்றேன், அரிசி சோளம்னு சொல்றோம். பண்ணலாம். சாதம் வச்சு பண்றது பண்ணதில்லை. அது கேட்பீங்க கரெக்டா. நம்ம வந்து சாதம் இதுல பண்ணினதில்ல, மற்றதெல்லாம் பண்ணுவோம். இது வந்து மிஷின் அரிசின்னு வந்திருக்கேன். அந்த சோளம் காமிச்சேன் இல்லையா, அது வந்து மிஷின் இருக்கிற மிஷின் அரைச்சி வச்சுக்கலாம். நார்மலா நம்ம வந்து இந்த அரிசி மாலை வடம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டிருக்கேன். அது மாவுது. இப்போ மாவு இல்லாதவா வந்து அரைச்சிட்டும் பண்ணலாம். அது எப்படி இருக்கோ அவ சௌகரியம். அது இது அதே கணக்குது. இந்த எல்லா அது மாதிரி 4க்கு 1. 4க்கு 1. இப்போ ஒரு நல்ல பெரிய ஒரு கிளாஸ்ல மாவு எடுத்துருக்கேன். 1/4 கிளாஸ் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு ஏற்ற அளவுக்கு காரம். ஸோ என்ன பண்ண போகிறேன், இது அரைச்சுன்ற போகிறேன் மிக்சியில். இந்த ஜவ்வரிசி இந்த பச்சை மிளகாய் நல்லா அரைச்சுன்றேன். அரைச்சிட்டு நார்மலாக 1க்கு 2 ஜலம் விடணும். 4க்கு 1ன்றது 4 சோள மாவுனா 1 வந்து ஜவ்வரிசி. அது 4க்கு 1. தண்ணி வந்து 2க்கு 1. ஆமாம், 2க்கு 1. அந்த குழக்கட்டை கிண்டுற மாதிரி கிண்டுறோம் இல்லையா, அதனால இப்போ இது ரெண்டுத்தையும் நான் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஓகே. இதை வந்து இந்த சொப்பில் புழிஞ்சிடணும். நல்லா ஒரு கிளாஸ் எடுத்துருக்கு அதை அரைக்கிறதுக்கு. நல்லா ஒரு கிளாஸ் ஜலம் எடுத்துருக்கு. ஒரு 1/4 டம்ளர் ஜவ்வரிசி. இது 1/4 டம்ளர் ஜவ்வரிசிக்கு வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஜலம் விட்டு நல்லா பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுது வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சம் வேகணும். அதுக்காக விடுறதுங்க. விட்டுட்டு கொஞ்சம் கையால் லேசாக கிண்டி விடணும், அடி பிடிக்காமல். இதுவும் கனமான பாத்திரம் தான் வச்சு பண்ணணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே. இந்த மாவு இருக்கு இல்லையா, இந்த மாவில் இன்னொரு கிளாஸ் ஜலம் விட்டு அதை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கிறேன். இந்த மாவு இங்கே வந்து அடுப்பில் விட்டோம் இல்லையா, மொத்தம் 2 கிளாஸ் ஜலம் இருக்குது. இது கொஞ்சம் கலர் மாறணும், கொஞ்சம் கெட்டியானப்போ தான் அந்த ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த கரைச்ச மாவு எடுத்து விடணும். ஓகே. இதில் அந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வடம் வந்து விரிஞ்சு வரதுக்காக போடுறோம்ல. ஆமாம், தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஆமாம், வந்து ஜவ்வரிசி எவ்வளோ போடுறோமோ நல்லா விரிஞ்சு வரும். ஸோ அதனால் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா, இப்போ 4 அரிசி எடுத்துருந்தா ஒரு ஜவ்வரிசி, இப்போ 4 சோளம் எடுத்துனோம்னா ஒரு ஜவ்வரிசி. இப்போ ஒரு கிளாஸ் மாவுக்காக 1/4 கிளாஸ் ஜவ்வரிசி நைட்டு ஊற வச்சேன். ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால சப்போஸ் அரைக்க வேண்டாம் அப்படின்னா உடனே ஊறிடுது. மாவு ஜவ்வரிசி தான் அது, அப்படியே ஊறினா கூட நம்ம அப்படியே பண்ணுவோம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். எலுமிச்சை மிளகு வந்து வெள்ளையாக வரதுக்காக எலுமிச்சை மிளகு பிடிக்கணும். இதில் வந்து வேறு காய் வேணா போட்டுக்கலாமா? போடலாம். இதில் ஊற்று வடையில் போடலாம். இதில் வந்து அதில் போட்டால் புழியறதுக்கு வரும்போது இதாகும். அரைச்சி வேணா விடலாம். பட் இது சோளம் தானே, அரிசி போடல இல்லையா, இந்த சோளத்தில் போடுறதுனால நான் போட மாட்டேன். அரிசி வடத்தில் போடலாம். அது போட்டுக்க வண்டி காமிக்கணும். ஒரு வாட்டி போட்டிருக்கோம் நம்ம. காய்கறி வடை, வாழைத்தண்டு வடாமல் போட்டிருக்கேன். ஜவ்வரிசி வடை, காய்கறிகள் வடை, பீட்ரூட் வடை, கேரட் வடை, பரங்கி வடை இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த சோளம் வந்து இந்த வெள்ளை சோளம், பர்டிகுலராக அந்த வெள்ளை சோளம் இருக்குல்ல, அது வந்து இந்த பிபிக்கெலாம் வந்து பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஆமாம், நம்ம அரிசி வடை பண்ணுறதோட இந்த மாதிரி சோள வடை வந்து ரொம்ப நல்லது. சோள வடை நல்லது. ஏன்னா அரிசி வந்து டயபெட்டிக்ஸ் சாப்பிடக்கூடாதுனால அரிசி இல்லை. ப்ளஸ் வந்து இவாலும் பசங்களும் வெயிட் போடுறது வேணான்றதுனால இந்த சோள வடை போட்டுட்டு எண்ணெயில் வச்சு பிரிக்காட்ட கூட மைக்ரோவன் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். லேசாக எண்ணெய் தடவிட்டு. அப்படி எண்ணெயே பிடிக்காது ஆக்சுவலாக. டெய்லியும் அது வந்து வெளியில் சிப்ஸ்லாம் வாங்குறதுக்கு இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துட்டு மிளகு பொடி கூட இப்போ லாஸ்ட் டைம் காமிச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வடை வந்து கஷ்டமே இல்லை, கடையில் வாங்கக்கூடாது. அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். சண்டே ஒரு நாள் வச்சு போட்டுக்கலாம். சண்டே இல்லைன்னா கூட டெய்லி சமைக்கும் போது கொஞ்சம் ஒரு கிளாஸ் 1/2 கிளாஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ரேஷ்டமாக வந்துடும்.
ஆக்சுவலாக மிஷினை கொடுக்கணும்னு அரைச்சோன்னு வச்சுங்களேன், இந்த மாவு 4 டம்ளர் 1 டம்ளர் ஜவ்வரிசியும் போட்டு அந்த சோளத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நார்மலாக வடாம் பண்ணுறோம் இல்லையா, அது அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படி போட மிஷின் இல்லை, அப்படியே போட முடியல அப்படின்னா சப்போஸ் சோளம் மட்டும் கடையில் தனியாக கிடைக்கிறதுனால அப்போ இந்த மாதிரி ஜவ்வரிசியை ஊற வச்சு அரைக்கணும். நான் வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைக்கல, அதனால 1-2 தெரியுது பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அது எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ அதில் வந்து உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இந்த இதுக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு பெருங்காயம் போட்டுக்கிட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிண்டுவோம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். கை விடாமல் கொஞ்சம் கிண்டணும், அடி பிடிச்சிடாமல் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது கலர் நல்லா மாறணும். இது நல்லா அலம்பி விட்டுக்கிறேன். நம்ம மொத்தமாக வேண்டல் அரைச்சின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் மாவுக்கு 2 கிளாஸ் ஜலம் விட்டு அது பண்ணிடலாம். பட் இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி அரைச்சிருக்கோம் இல்லையா, அரைக்கும் போது 2 கிளாஸ் ஜலம், அப்புறம் மாவு கரைக்கிறதுக்கு ஒரு 3 கிளாஸு, அப்புறம் அலம்பிலாம் விட்டு ஒரு 4 கிளாஸு. ஸோ டோட்டலாக வந்து 4 கிளாஸ் வந்து ஜலம் இருக்குது. 4 கிளாஸ் ஆனதுனால தான் கொஞ்சம் அப்படி லிக்விடாக இருக்குது. அது வந்து கெட்டியாக இருக்கும். நான் கிண்ட போகிறேன். சப்போஸ் நம்ம மாவு மிஷினில் அரைச்சி வந்துட்டோம்னா 2 விட்டோம்னா கரெக்டாக அது உடனே போட்ட உடனே இந்த கொழுக்கட்டெல்லாம் பண்ணுற மாதிரி மாவு அப்படியே டக்குன்னு வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் ஆட்டம். அதனால கை விடாமல் அப்படி கிளறணும். மாமா ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியணுமா? நல்லா. ஆமாம், பாதி போட்டதே நான் தான். அப்புறம் நான் ஒன்றே பண்ணேன், எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாயிட்டு இல்லையா? அது ஆறுனாடி இன்னும் கொஞ்சம் இது ஆறுனது நல்லா கெட்டியாயிடும். அதாவது இந்த கொழுக்கட்டை மாவெல்லாம் பிடிச்சி வைக்கிறது மாதிரி அந்த அளவுக்கு பதம் வரணும். கொழுக்கட்டை மாவு பதம் வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கை விடாமல் கிளறணும். மிஷின்லேயே நம்ம 4க்கு 1 அரைச்சி வச்சோம்னா கரெக்டாக 1க்கு 2 ஜலம் விடுவோம். இப்போ மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தி, அதனால் கொஞ்சம் கிண்ட மாதிரி வருது, அவ்வளோதான். அது சோளம் அப்படின்றதுனால எனக்கு என்னென்னா கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம் அப்படின்னு, அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். நல்லா பண்ணியிருக்கேங்களா? சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 2 மினிட்ஸ் கிண்டினா நீங்கள் பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது இருக்கு எல்லாமே நீங்கள் தான். எலுமிச்சம் இருக்குல்ல, அது வந்து வாரி எடுத்து கொஞ்சம் விட்டுரு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு கலக்கிடணும்ல. ஆமாம், இந்த ஸ்டார் பண்ணோம்னா ஈஸியாக புழிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டப்படுறவா கூட இந்த மாதிரி தட்டை எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து கையில் இருந்தாலும் நல்லா ஜலத்தை அப்படி நல்லா கையில் தொட்டுக்கணும். தொட்டுன்ட்டு எடுத்து உள்ளே போட்டு பண்ண வேண்டியது. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது கொஞ்சமாக போட்டோம்னா ஒன்றா புரிஞ்சுக்கலாம். பயங்கர ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு என்ன இது வேணாலும் அப்படியே குட்டி குட்டியாக இது பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணுறது. அப்புறம் வேணால் மெல்லிஸில் கொஞ்சம் பழக்கம் வந்ததுக்கப்புறம் மெல்லிஸாக எடுத்து இது பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே வெயில் வச்சிடலாம், அந்த பால்கனியில் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம், மாடி இல்லாத கூட. இதுவும் காஞ்சிடுல திருப்பி போட்டு எடுக்கிறீங்களா? இதுக்கும் அதே மாதிரி திருப்பி போட்டுட்டு பின்பாரத்தில் தண்ணி தெளிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டா ஈஸியாக எடுக்க வந்துடும். இது பார்க்க கருப்பாக இருக்கானா பொரிக்கும் போது நல்லது. ஆமாம், இது சோளங்கிறதுனால இப்போ ப்ரௌனாக இருக்குது, பொரிச்சா வெள்ளையாக இருக்கும். ஜவ்வரிசி போட்டிருக்கோம், எலுமிச்சம்பழம் புளிஞ்சிருக்கோம் இல்லையா, வந்து பொரிக்கிற போது நேரம் வெள்ளையாக இருக்கும். இது ஜலம் ஜலிச்சாலும் எவ்வளோ ஈஸியாக வந்துடுது இல்லையா? ஈஸியாக வந்துடும். பேப்பரில் போடுறத விட இதுதான் சௌரியம், ஈஸியாக எடுத்துடலாம். அது காஞ்சு சீக்கிரம் காஞ்சு உடஞ்சி போகும். இதுலேயே மாடியிலேயே கூட தனித்தனியாக பேப்பரை விட்டு தள்ளி பறந்து போயிடலாம், தூசியில் கிடக்கும். இதுதான் ஈஸி, துணியில் போடுறது தான் சௌரியம். இது சோளம் வடாதா? இது இன்னும் கொஞ்சம் காயணும், அவ்வளோதான். 3 நாள் காய்ச்சல் வெயில் இன்னும் அவ்வளோ நல்லா வரல.